பெண்கள் வந்து யாரை அதிகமாக விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் முதலிடம். அந்த வகையில் வாஸ்துல என்னோட கணிப்பு அப்படிங்கிறது விஜய். இல்லைன்னா 2 மனைவிகள் 3 மனைவிகள் இருக்கலாம். அப்படி இருந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் நீண்ட காலம் அப்படிங்கிறது பயணிக்க முடியும். தளபதிக்குமே தலைப்பிள்ளை ஆண் பிள்ளை தான். இவருடைய அரசியல் வாழ்க்கை ஒரு போராட்டமாக தான் போகுமா? பொதுவா ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்க வீட்டுல என்ன மாதிரியான வாஸ்துகள்லாம் சரியா இருக்கணும் சார்? ஒரு வீடு சிறப்பா இருக்கணும்னா உதயநிதி சினிமாக்காரர் தான். இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு பர்டிகுலரா விஜய் அவர்களுக்கு ஏன் கிடைக்கணும்? அதுதான் எப்பவுமே டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா சர்க்குரு வாஸ்து தங்கதுரை அவர்கள் தான். அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். குரு வாழ்க குருவே துணை. சார், நீங்க ஏப்ரல் 16ஆம் தேதி போட்ட ஒரு போஸ்ட் இன்னைக்கு எல்லாராலுமே பகிரப்பட்டு வருது. அந்த கணிப்பானது எப்படி சார் நடந்தது? அன்னைக்கே வந்து விஜய் அவர்கள் தான் முதல்வர் ஆவாரு அப்படின்ற ஒரு கணிப்பை கொடுத்திருந்தீங்க. இந்த கணிப்பு எப்படி நடந்தது சார்? பொதுவாகவே ஒவ்வொரு இடங்கள் தான் ஒவ்வொரு மனிதர்களை தேர்ந்தெடுக்கும். இப்போ நம்மளாக ஒரு வீட்டை தேர்ந்தெடுக்கிறதோ ஒரு கட்டடத்தை தேர்ந்தெடுக்கிறதோ இடத்தை தேர்ந்தெடுக்க முடியாது. இடம்தான் நம்மளை தேர்ந்தெடுக்கும். அதுபோல் நம்மளுடைய தமிழ்நாடு சட்டசபை தான் அதற்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கும். அந்த வகையில் என்னோட கணிப்பு விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன கணிச்சமோ அதே தான் நடந்துருக்கு. அதற்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே நம்மளுடைய கட்டிட அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளுடைய இந்து முறை கட்டிட அமைப்புகள், இந்திய கட்டிட அமைப்புகள் அப்படிங்கிறது வேறு. இதே ஆங்கிலேயர்களுடைய கட்டிட வடிவமைப்புகள் அப்படிங்கிறது வேறு. இப்போ நம்மளுடைய சட்டசபை இயங்கிறது பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட கட்டிடம் தான், சென்ட் ஜார்ஜ் கோட்டை. ஸோ அந்த இடத்துல தான் இன்றைக்கி அசம்பிளி அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அதற்கான ஆட்களை தான் தேர்ந்தெடுக்கும். அப்போது அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு பார்த்திங்கன்னா வடமேற்கோட தொடர்புடையது, கிழக்கு உச்சமான இடம். அப்போ வடமேற்கு அப்படின்னு பார்த்திங்கனாலே சினிமாத்துறை, காவல்துறை, அதே போல் கல்வி, சட்டத்துறை, இந்த மாதிரி வடமேற்கு தொடர்புடைய துறைகளாக நம்ம வாஸ்துவில் பிரிக்கிறோம். அந்த வகையில் சினிமாத்துறை அப்படிங்கிறது இன்றைக்கி பெரும்பாலும் அதிகமான மக்களால் வந்து விரும்பப்படுது. அப்படி பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் கூட அவருடைய ஆரம்ப கட்ட காலத்துல சினிமால இருந்திருக்காருல்ல. உதயநிதி சினிமாக்காரர் தான். இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு பர்டிகுலரா விஜய் அவர்களுக்கு ஏன் கிடைக்கணும்? கரெக்ட். அதுதான் எப்போவுமே நம்மளுடைய வாஸ்துவில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, வாஸ்துங்கிறது செவ்வாய், பெண் ஆதிக்கம் நிறைஞ்சது அப்படிங்கிறோம். அப்போது ஒரு மண்ணை ஆளணும் அப்படின்னா பெண்ணுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வேணும். அப்போது இன்றைக்கி நீங்கள் ஸ்டாலின் ஆகட்டும், ஐயா எடப்பாடி ஆகட்டும், உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், இவர்களில் யார் பெண்கள் வந்து யாரை அதிகமாக விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் முதலிடம். அந்த வகையில் வாஸ்துல என்னோட கணிப்பு அப்படிங்கிறது விஜய். அப்போது அதனால தான் விஜய் அவர்கள் வந்து பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று அவர் இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார். இப்போ பெரும்பான்மையான பெண்கள் விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னீங்க. ஆனா அவருக்கும் அவர் மனைவிக்குமே வந்து மனக்கசப்பு ஏற்பட்டு பிரச்சனைகள்லாம் நடந்தது. அப்படி அவர் மனைவி அவர் குடும்பத்துல இருக்கவங்களுடைய இது அவருக்கு தாக்குமா, இல்ல சாதாரண பொதுமக்களுடைய இது அவருக்கு வருமா? ரொம்ப சிறப்பான கேள்வி. எப்போவுமே நம்மளுடைய தமிழ்நாடு அரசியலை பொறுத்தளவுக்கு பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் அரசியல் அப்படியில் நீண்ட காலம் பயணிக்க முடியும். அது யாருன்னா, ஒன்று 2 பெண் குழந்தைகள் இருக்கலாம், இல்லை முதல் வாரிசு பெண் குழந்தையாக இருக்கலாம், இல்லைன்னா 2 மனைவிகள் 3 மனைவிகள் இருக்கலாம். அப்படி இருந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் நீண்ட காலம் அப்படிங்கிறது பயணிக்க முடியும். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒருத்தர் கனெக்ட் ஆகிறாரு சார். ஆமாம், 100% அப்படி இல்லைன்னா முடியாது. இதே தான் நான் வந்து ஏற்கனவே நடந்த கடந்த கால தேர்தல்கள்லேயுமே இதை என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருந்தேன். அதுதான் 100% நடந்துச்சு. இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெண்ணுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆண்கள் தான் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்தாங்க. இதே முதல் வாரிசு ஆண் குழந்தையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இருப்பாங்க. பட் இதில் பெரிய போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். ஐயா எடப்பாடி எடுத்திங்கன்னா அவருக்கு முதல் வாரிசு ஆண் குழந்தை, ஒரு 4 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சார்னாலும் அவருக்கு அந்த ஆட்சியை கொடுத்தது பெண்ணு. இவர் டைரெக்டாக வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகலை. அப்போ அவருக்கு வந்து அக்னி உச்சம் அப்படிம்போம் வாஸ்துல. அப்போ அக்னி வாசல், அக்னி உச்சம், அக்னி தெருக்குத்துக்கள் வந்து என்ன பண்ணணும்னா உச்சபட்ச பதவியை கொடுக்கும். இது பெண்ணால் கொடுக்கும். அவருக்கு ஆண்கள் ஓட்டு போட்டோம், ஆண்கள் வந்து முன்மொழிஞ்செல்லாம் கிடைக்கல. அப்போ பெண் அப்படிங்கிறவங்க தான் அவர் கொடுத்தாங்க. அதனால தான் 4 ஆண்டுகள் வந்து இருந்தாங்க. அதுலேயுமே அவர் வந்து ஒரு நிம்மதியாக ஆட்சி செஞ்சாருன்னா இல்லை, மிக மிக போராட்டமானதாக 4 ஆண்டுகள் போச்சு. அதனால எப்போவுமே ஒரு பெண் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜோதிட கணிப்பில் சொல்கிறாங்க
இப்போது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறாங்க. விபரீத ராஜயோகம் சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்கு தான் சொல்கிறாங்க. அதில் யார் முதலிடம்னா விஜய், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்து வந்து திரு அண்ணாமலை அவர்களை குறிப்பிட்றாங்க. இதில் முதல் இடத்துல விஜய் இருக்கார், 2ஆம் இடத்துல வந்து உதயநிதி இருக்கார், 3ஆம் இடம் வந்து அந்த இடத்துலையும் அண்ணாமலை சார் இருக்காங்க. சரி, இப்போ எடப்பாடி அவர்களுக்கு தலைப்பிள்ளை ஆண் பிள்ளை அப்படின்றதுனால அவர் போராட்டமாக இருந்துச்சு அரசியல் வாழ்க்கை. நிச்சயமா தளபதிக்குமே தலைப்பிள்ளை ஆண் பிள்ளை தான். இவருடைய அரசியல் வாழ்க்கை ஒரு போராட்டமாக தான் போகுமா? நிச்சயமா இந்த இவருடைய காலங்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டியாக ஜெயித்தாலும் கூட இந்த 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அவருக்கு கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். இது என்னோடய பதிவில் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. நான் வாஸ்து கணிப்பில் ஒரு சில கருத்துக்களை பதிவிட்டுருக்கிறேன். நிச்சயமாக அப்படி தான் இருக்கும். பட் இது எப்படி மாறுன்னா இவருடைய பர்சனல் வாழ்க்கைன்னு ஒன்று வரும். அப்போ அதில் வந்து இவர் ஒரு ஆன்மீகத்தில் நிறைய பயணங்களை பண்ணுறாரு, ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு இறை வழிபாட்டை அதிகமாக வச்சுக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக அதுலேயும் வந்து இவருக்கான கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கும். அதில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுலேயும் வந்து இவரோட தொடர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கும். எப்போவுமே நம்ம வாஸ்துவில் தொடர்ந்து பதிவிடுவோம். 3 ஆண்டுகளுக்கு ஒருக்கா 4 ஆண்டுகளுக்கு ஒருக்கா வந்து ஒவ்வொரு வீடுகளுமே ஒவ்வொரு விதமான பலனை மாற்றி கொடுக்கும். அதிகபட்சம் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றங்களை கொடுக்கணும்னு சொல்லி பதிவிடுறோம். பட் இந்த ஆட்சி அப்படிங்கிறதுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்க செய்யும். பட் அந்த காலகட்டத்தில் இவங்க வந்து சரியான தெய்வ வழிபாட்டு முறை வச்சு இறை வழிபாட்டை வந்து முன்னெடுத்தாங்கன்னா நிச்சயமாக இவர் நீண்ட காலத்துக்கு இந்த அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வலம் வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்றைக்கி எப்படி கடந்த கால ஆட்சி வந்து இறைவனை வந்து எந்த அளவுக்கு முன்னிறுத்தி ஆட்சி செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு கோயில்களிலுமே பழனி அப்படிங்கிறது செவ்வாய் ஆதிக்கம் நிறைஞ்சது. இவங்க கை வச்ச கோயில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா திருச்செந்தூர், பழனிமலை, திருப்பரங்குன்றம். அப்போ மீண்டும் அந்த செவ்வாய் பெண் ஆதிக்கம் எப்படி கிடைக்காததுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. நீங்கள் என்னதான் மகாலட்சுமியை மக்களிடத்தில் கொடுத்தாலும் கூட மக்களுடைய மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம் சார். இந்த மண் அப்படிங்கிறது ஒரு ஆட்களை தீர்மானிக்கும், ஒரு கட்டடம் ஒரு ஆட்களை தீர்மானிக்கும். அந்த வகையில் எல்லா பெண்களுமே விரும்பினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான். அதனால தான் விஜய் அவர்கள் இன்றைக்கி தனித்துவம் வாய்ந்தவராக நிற்கிறாங்க. இது வந்து எத்தனையோ ஜோதிட நிபுணர்கள் கணிச்சாங்க. திமுக வந்து இத்தனை இடங்கள் வரும், முன்னிலை பெறும், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சாங்க. அது எல்லாமே நடந்துச்சா? இல்லை. இதை தான் கடந்த கால பதிவுகளையுமே நான் திருவருள் சேனலில் தொடர்ந்து பதிவிட்டுட்டு வர்றேன். ஜோதிடம் அப்படிங்கிறது வேறு, வாஸ்து அப்படிங்கிறது வேறு. ஜோதிடர்கள் எல்லாருமே காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க, மாற்றி சொல்லுவாங்க. ஆனால் வாஸ்துவில் அப்படி கிடையாது. வாஸ்துங்கிறது நிரந்தரமானது. வாஸ்துவில் என்ன இருக்கோ அதை நடத்தி கொடுக்கும். சென்ட் ஜார்ஜ் கோட்டை எப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுக்கணுமோ அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தேர்ந்தெடுக்கும். கடந்த கால வரலாறு எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள், அதுக்கப்புறம் வந்து காமராஜர் வந்தார். காமராஜர் வந்து ரொம்ப நேர்மையாக இருந்தார். அவருக்கு வந்து பெண் ஆளுமை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நீண்ட காலம் அவர் வந்து ஆட்சி செய்ய முடியல. அதுக்கப்புறம் கலைஞர் ஐயா இருந்தாங்க, அவருடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் வந்தார், அவரும் திரைத்துறையிலிருந்து தான் வந்தார். அவர் வந்து அம்மையாரை கொண்டு வந்தாங்க, அவருக்கும் மனைவி இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்தவரும் எப்படி இருக்கார், துணை முதல்வர் எப்படி இருக்கார், ஆட்சி செஞ்சவங்களுடைய எல்லா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது வடமேற்கு தொடர்புடையது, பெண் ஆளுமை நிறைந்தது, பெண்களை கவர்ந்தவர்கள் யார், அவர்கள் தான் இதை ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிறது இயற்கையாகவே எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியும். பட் ஒரு சில கருத்துக்களை நம்ம நேரடியாக பதிவு பண்ண முடியல, நேரடியாக சொல்லவும் முடியல. இதே போல தான் கடந்த ஒரு ஓராண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கரூரை பற்றி பதிவு போட்டிருந்தோம். ஒரு வீடு தொடர்புடைய பதிவு. அந்த பதிவு பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு கிழக்கு பக்கம் உயரமான மேம்பாலம், ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்தவங்க. அந்த வடகிழக்கு பகுதி உயர்ந்தாலோ வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டாலோ கழுத்து, தலை, மார்பு பாதிக்கப்படும். அப்போ வந்து அவங்க ஒரு உயர் பதவியில் இருந்தாங்கன்னா பதவி மாற்றம் ஏற்படும், பதவி இழப்பு ஏற்படும். மீண்டும் பதவிக்கு அவர் உயர்ந்த பதவிக்கு வருகிறது என்பது எட்டா கனியாக இருக்கும்னு சொல்லி பதிவு போட்டிருந்தேன். இந்த பதிவும் என்னோடய ஃபேஸ்புக் பக்கத்தில் இருக்குது. அவர் அதே போல தான் நான் பதிவிட்டு அந்த இடத்த பார்த்து 1.5 மாதத்திலேயே அந்த ஊரில் இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, இன்றைக்கி அசைக்க முடியாத சக்தி தமிழ்நாட்டில் இவர் தான், இந்த அமைச்சராக யாருனாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னாங்க. காலம் பதில் சொல்லிட்டு வந்தேன். கரெக்டாக 1.5 மாதத்திலே அவர் பதவி இழக்கிறாரு. அவர் இதயம் தொடர்பான அறுவை சிகிச்சைகள் அவருக்கும் செய்யப்படுது. இன்று வரைக்கும் அவர் எப்படி இருக்குது, அவ்வளோ பெரிய ஆளுமை இருந்தவரையவே அந்த ஒரு வீடு, அந்த கட்டடம் அப்படிங்கிறது முடக்கிடுச்சு. இன்றைக்கி மீண்டும் அந்த இதுக்கு வர முடிஞ்சா? வர முடியல.
அவர் சார்ந்த கட்சி வர முடிஞ்சா வர முடியல. அப்போது ஒரு சில பதிவுகளை வந்து நம்ம நேரடியாக ஒருத்தர் பேரை சொல்லியோ ஒருத்தருடைய ஒரு கட்சியை சொல்லியோ நம்ம பதிவிட முடியல. அதனால தான் நம்ம இலைமறை காயாக தான் பதிவிட முடியுது. காலம் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு கொடுக்கும். அந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக நம்ம பதிவிடுவோம். சரி, இப்போ விஜய் அவர்கள் முதல்வரானதுக்கு பெண் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது ஒரு முக்கிய காரணம்னு சொன்னீங்க. 5 ஆண்டுகள் இருக்கு. இந்த 5 ஆண்டுகள்ல பெண் ஆதிக்கம் அவருடைய ராசியிலிருந்து குறைஞ்சது அப்படின்னா இந்த பதவி இழக்கிறதுக்கு அவருடைய ஆட்சியை கலையிறதுக்கு கூட ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, வாய்ப்பு இல்லைங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே இந்த வாஸ்துல உங்களுக்கு தெளிவாக நான் குறிப்பிடுறேன். பெண் ஆதிக்கம் அப்படிங்கிறது வீட்டில் எந்த இடத்துல சொல்லுவோம்னா அக்னி பகுதியும்போம். ஏன்னா அக்னி பகுதியில் தான் சமையல் கட்டு கொடுத்துருப்போம். அங்கே தான் முழுக்க முழுக்க பெண்கள் நின்று வேலை பார்ப்பாங்க. பொதுவாக இப்போது ஜோதி இடத்துல இப்போ கட்டங்கள் 12 கட்டங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வாஸ்துல கட்டங்களாக பிரிக்கிறப்போ கடகம் சிம்மம் கன்னிக்கானது அக்னி பகுதி அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து குறிப்பிட்டுட்டு வரேன். இப்போ கடகம் சிம்மம் கன்னி ராசிக்காரங்க தான் அரசியல் ஆளுமையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க முடியும், ஸ்ட்ராங்காக நிற்க முடியும், தொடர்ந்து இருக்க முடியும். அப்போ இவர் கடக ராசி பொதுவாகவே. அப்போது பொதுவாகவே அந்த இடம் அப்படிங்கிறது பெண் ஆளுமையான இடம். இவருக்கு எப்பவுமே பெண் ஆளுமை இருக்கும், அது குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நிச்சயமாக வந்து இவர் தொடர்ந்து பயணிப்பார். அதே போல் தான் மதிப்புக்குரிய அண்ணாமலை ராசி, அதுவுமே வந்து கடகராசின்னு தான் நம்மளும் தொலைக்காட்சி வாயிலாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவருக்கு அது அந்த ஆளுமை இருக்குது. ஸோ அவரும் தொடர்ந்து இதில் வந்து மீண்டும் மிகப்பெரிய அளவில் வருவார், பயணிப்பார். அதனால எப்போவுமே பெண் ஆளுமைகள் நிறைஞ்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக இவங்க தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவாங்க. குறையதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. இப்போ விஜய் அவர்கள் முதல்வரானதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பொதுவாக ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்க வீட்டில் என்ன மாதிரியான வாஸ்துகள்லாம் சரியா இருக்கணும் சார்? நீங்கள் ஒரு வீடுன்னு எடுத்துட்டாலே ஒரு வீடு சிறப்பாக இருக்கணும்னா பெண் அங்கே மகாலட்சுமி அவங்க சிறப்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த வீடே வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். என்னதான் ஆண் வருமானம் ஈட்டினாலும் என்னதான் ஆண் ஆளுமையாக இருந்தாலும் கூட பெண் அப்படிங்கிறவங்க பாதிக்கப்படுறப்ப அந்த வீடே வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி போயிடும். அதனால தான் வீட்டில் எப்போவுமே தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிறது பெண்ணுக்கானது. அதே போல் வடமேற்கு பகுதி அப்படிங்கிறது பெண்ணுக்கானது. தென்கிழக்கும் வடமேற்கும் நல்ல பலம் பொருந்தியதாக வீடு அமைச்சிங்கன்னா நிச்சயமாக அரசியலில் ஜெயிக்க முடியும். இப்போது இதை 2-3 பிரிவுகளாக நாங்கள் பிரிப்போம். எப்படின்னா, நீங்கள் தென்கிழக்கு பகுதியை நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, என் வீடு வந்து வாஸ்துப்படி தான் இருக்குது, ஏன்னா நான் அரசியலில் ஜெயிக்க முடியல. இல்லை சாதாரண ஒரு ஆளுக்கு வந்து வாஸ்துப்படி நீங்கள் வந்து தென்கிழக்கு சரி பண்ணுனா வாஸ்துவில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கூட நிறைய கேள்விகள் எழும். பட் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 ராசியை குறிப்பிடுறோம். அதே பகுதி நல்ல வாஸ்து முறைப்படி இருந்து அதே 3 ராசிக்காரங்க அந்த இடத்துல இருக்கிறப்போ மிக மிக பலம் பொருந்தியதாக இருக்கும். அதனால தான் நம்ம தொடர்ந்து வீட்டுக்கு அக்னி மூலை அப்படிங்கிற இடத்த வந்து எப்போவுமே ஒரு மகாலட்சுமி தெய்வ கடாட்சம் நிறைஞ்சதாக நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டுடைய ஆணினுடைய ஆளுமையும் பெண்ணினுடைய ஆளுமையுமே மிகச்சிறந்ததாக இருக்கும். அரசியல்லையுமே மிகச்சிறந்த ஒரு பதவியை, உயர்ந்த பதவியை பெறணும் அப்படின்னீங்கன்னா நிச்சயமாக அக்னி பகுதியை சரியான முறையில் அமைச்சுக்கிட்டாலே போதுமானது. அது தென்கிழக்கு பகுதி. தென்கிழக்கு நீச்ச வாசல்கள் அப்படிங்கிறது அரசியலில் மிகப்பெரிய ஆளுமை கொடுக்கும். அதே மாதிரி அரசு துறையில் 100% தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது பதவியை கொடுக்கும். அதனால தென்கிழக்கு பகுதி தான் நான் வீட்டில் இதை குறிப்பிட்றேன். விஜய் அவர்கள் முதல்வரானதுக்கு என்ன காரணம், இந்தந்த விஷயங்களால தான் அவர் முதல்வரானார் அப்படின்னதை முன்னாடியே கணிச்சிருந்தீங்க. அதுக்கான விளக்கங்களையும் நாங்கள் கேட்க ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.